டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தி. ஆன்சைட் போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படி எல்லாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். மக்களே, அறிவியலாளர்கள் கிட்ட இந்த பூமியும் இந்த உயிர்களும் இந்த அண்டமும் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டா அவங்க பிக் பேங் மூலமா தான் எல்லாமே தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கிட்ட கேட்டா பிக் பேங்கால தோன்றல, இந்த பிக் பேங்கை உருவாக்குனதே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க 2 பேர் சொல்றதுமே தப்பு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பேங்கை உருவாக்குனது கடவுள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடவுள் யாருன்றதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அந்த கடவுள் வேற யாருமே கிடையாது, அவர் தான் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஈவே ராமசாமி நாயக்கர். உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. இதை உங்களால மறுக்கவே முடியாது. இது எப்படி உண்மை, இது எப்படி சாத்தியம்னு கேட்டீங்கன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் எழுதின புத்தகமான தி சீக்ரெட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் டிராவிடியன் ஐடியாலஜி, இந்த புத்தகத்துல அப்படி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவிஎம்ஐ ஹேக் செய்வது எப்படி, மகளிர் விடியல் பயணத்துக்கான திட்டம், திராவிட 2.0 3.0, திராவிடம் இன்ஃபினிட் 0.0, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த புத்தகத்துல இருக்கு. இதையெல்லாம் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் எப்பயோ எழுதிட்டு போயிருக்காரு, அவர்தான் ஈவே ராமசாமி நாயக்கர். என்னடா இதை இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஆனா இது மாதிரி யார் பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்டா செந்தில், பெரிய அண்டா செந்தில் இருக்காரு இல்லையா, அவர் மாதிரியான ஆட்களும் திராவிடம் தான் உன்னை உயர்த்தும் குமாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த திமுக கொத்தடிமைகளும் கூச்சவே இல்லாம எல்லா விஷயத்துக்குமே இனிஷியல் போடுறத இவனுங்க வேலையா வச்சுட்டு வருவானுங்க. எங்க இது நடந்தாலுமே திராவிடம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு உருட்டுவானுங்க. அமெரிக்காவில ஏதாவது ஒரு ஆயில் ஃபீல்டு கிடைச்சா கூட திராவிடம் தான் அதை கண்டுபிடித்ததுன்னு உருட்டுவானுங்க. கியூபாவில சேக்வேரா பிறந்ததுக்கும் திராவிடம் தான் காரணம்னு உருட்டுவானுங்க. இந்த பக்கம் மாவோ பிறந்ததுக்கும் திராவிடம் தான் காரணம்னு உருட்டுவாங்க. வியட்நாம் அமெரிக்கா கூட ஜெயிச்சதுக்கும் திராவிடம் தான் காரணம்னு உருட்டுவானுங்க. கொரோனா அதை போக வச்சதுக்கும் திராவிடம் தான் காரணம்னு உருட்டுவானுங்க. இது மாதிரி உச்ச நேச்சமே இல்லாம எந்த விஷயத்துக்கும் இவங்க கண்ணை மூடிக்கிட்டு இவங்களுடைய இனிஷியலை போட்டுக்கிறத தான் வேலையா பார்ப்பாங்க. அப்படி இந்த பெரிய அண்டா செந்தில் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல மானரோசம், சூடு சொரணை, உப்பு, உரப்பு, புளி, காரம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுலயும் பெரிய அண்டா செந்தில் மாதிரியான ஆட்களுக்கு இது துளியும் கிடையாது. எங்க போனாலும் கூச்சமே இல்லாம உண்மை எதுன்னு ஆதாரத்தோட காட்டினாலுமே அது தவறு, நாங்க வச்சிருக்கிறது தான் உண்மைன்னு இவங்க ஒரு ஆதாரத்தை உருவாக்கி அதை ஃபேக்ட் செக் பண்றதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு இன்னி வரைக்குமே இவங்க 70 ஆண்டு காலமா இந்த உருட்டை தான் உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பெரிய அண்டா செந்தில் உருட்டின மிகப்பெரிய உருட்டு என்னன்னா, ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதுக்கு காரணமே இந்த திராவிடம் தான், கலைஞர் தான் ஊட்டி வச்சிருக்காரு. இந்த பெரிய அண்டா செந்திலுக்கும் திராவிட கொத்தடிமைகளுக்கும் தெரியாத நிறைய விஷயம் அந்த புத்தகத்துல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பசிக்குதுன்னு ஃபுட் ஆர்டர் பண்றோம். அந்த ஃபுட் ஆர்டர் பண்ற ஆப்பையும் சரி, அந்த ஃபுட்டையும் சரி, அந்த கம்பெனியையும் சரி, இது எல்லாத்தையுமே உருவாக்க காரணமாக இருந்தது திராவிடம் தான் அந்த புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும், பூமி, காற்று, நீர், ஆகாயம், இது எல்லாமே உருவாக திராவிடம் தான் காரணம்னு அந்த புத்தகத்துல இருக்கு. எப்படி இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு அந்த புத்தகத்துல இருக்கு. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதுவும் திராவிடம் தானே அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகத்தை இயற்றியவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். அவர் மிகப்பெரிய அறிவாளி, இந்த திராவிடத்துடைய தந்தை. இந்த திராவிடத்துடைய தந்தைகளிலேயே 2வதா இருக்கக்கூடியவர் தான் இவர் கருணாநிதி. கருணாநிதியால தான் இங்க ஐடி செக்டாரே வந்துச்சு. அதனால ஐடி செக்டார்ல வேலை பார்க்குற நீங்க எல்லாருமே நன்றி உணர்வோடு இருக்கணும். உங்களுக்குன்னு எந்த ஒரு ஐடியாலஜியும் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது. எப்ப எலெக்ஷன் வந்தாலும் கண்ணை மூடிட்டு கொத்தடிமையாக மாறி திமுகவுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு பெரிய அண்டா மாதிரியான பலவற்றை தற்குறிகள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா அந்த பலவற்றைகள் என்ன வேலை வேணா செய்வாங்க, எப்படி வேணா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்காக ஐடில வேலை பார்க்குற எல்லாருமே இந்த கலைஞராலதான் அங்க போய் வேலை பார்க்கறாங்க, அவர் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஐடி செக்டாரே வந்திருக்காது, அதனால ஐடில வேலை செய்யறவங்க அவருக்கு விசுவாசமா இருக்கணும், திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதெல்லாம் ஆக்சுவலி நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த விஜய் ரசிகர்களுக்கு இப்பதான் அரசியல்லாம் என்னன்னு புரிய வந்துட்டு இருக்குன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், திராவிடம்னா என்ன, திமுகவுடைய வரலாறு என்னன்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா
விஜயநகர நீட்சியான நீதி கட்சி எந்த மாதிரியான கட்சின்னு இவங்க உருட்டிட்டு வருவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கான கட்சி, சமூக நீதிக்கான கட்சின்னு உருட்டி வச்சிருப்பாங்க. பட் உண்மை அது கிடையாது. அந்த நீதி கட்சி பண்ணையார்களுக்கான கட்சி, பண்ணையார்களால் நடத்தப்பட்ட கட்சி. அந்த நீதி கட்சி யாருக்கு முட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி எப்படி வெள்ளைக்காரர்களுக்கு முட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி நீதி கட்சியும் வெள்ளைக்காரர்களுக்காக முட்டு கொடுக்கவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இது மக்களுக்காக துளியும் ஒன்றும் பண்ணாத கட்சி. இதத்தான் இப்போ அதனுடைய அடுத்த வடிவமான திமுக பண்ணிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாவே எந்த விஷயம் நடந்தாலும் இனிஷியல் போடுறது எதுவா இருக்கும்னா திராவிடம் தான் அதற்கு காரணம் இனிஷியல் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன இனிஷியல் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் இங்க வரவே கலைஞர் கருணாநிதி தான் காரணம், அவர் இல்லைன்னா இங்க ஐடி செக்டாரே வந்திருக்காதுன்னு இவங்க அதையும் தாண்டி கேவலமான ஊட்டுகளையும் சோசியல் மீடியால கடந்த ஒரு வாரமா ஊட்டிட்டு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து உட்காரும் போது அவங்க கொண்டு வர திட்டங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு நலனா இருக்கணும்ன்றதுக்காக தான் இது மாதிரியான திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் இது மாதிரியான பல நல்ல விஷயங்களையும் கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்காக இவங்க எல்லாத்துக்குமே இனிஷியல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதை பண்ணவே கூடாது. இந்த பீரியட்ல நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றது சரி, ஆனா எங்களாலதான் இது வந்துச்சு, நாங்க இல்லைன்னா இங்க யாருமே அதுல இருக்க முடியாது, அது மாதிரியான சம்பவம் இங்க நடந்திருக்காது, ஐடி செக்டாரே வளர்ந்திருக்காது, ஐடி செக்டாரே வந்திருக்காது, அதுல இது மாதிரியான மக்கள் வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்ப ஈசிஆர் இருந்திருக்காது, ஓஎம்ஆர் இருந்திருக்காது, எல்காட் இருந்திருக்காது, சிப்காட் இருந்திருக்காதுன்னு உருட்டதெல்லாம் கேவலமான விஷயம். இதுவே சில சாதி கட்சிகள் சொல்லிட்டா அதை வந்து ஆண்ட பரம்பரை திமுறை காட்டுறாங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனா இந்த திராவிட கொத்தடிமைகள் கூச்சமே இல்லாம இது எல்லாத்துக்குமே இவனுங்க இனிஷியல் போடுறதும் நிறுத்தாம இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க ஐடி செக்டார்ல வேலை பார்க்குற எல்லாரையுமே ஈக்குவலா சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களான்னு கேட்டுட்டு நீங்க எல்லாம் வாழவே வழிவகுத்தது நாங்க தான், நாங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னே தெரியாதுன்ற அளவுக்கு இந்த பெரியாண்டா செந்தில் மட்டும் இல்லாம இந்த திராவிட கொத்தடிமைகள், அதுலயும் பட்டம் வாங்கின திராவிட கொத்தடிமைகள், இதே ஐடி செக்டார்ல வேலை செய்யக்கூடிய சில திராவிட கொத்தடிமைகளும் சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு இவனுங்க பேசின இந்த கேவலமான பேச்சுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுடைய புத்திய பாத்தீங்கன்னா எப்பவுமே பண்ணையார் புத்தி இவனுங்களுக்கு அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலுமே சரி, இந்த கட்சியை சேர்ந்தவனுங்க எல்லாருமே கூச்சமே இல்லாம ஆண்ட பரம்பரை திமிர்ல தான் இருப்பாங்களே தவிர இவங்க உண்மையாவே சாதாரண மக்களுக்காக இவனுங்க வேலை செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. கூச்சமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டே சாப்பிடலன்னு ஒருத்தர் சொல்றான். அதையும் சொல்லிட்டு அவன் இங்க சகஜமா அடுத்த ஒரு வீடியோ போடுறான்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சூடு சொரணையற்ற மக்களா இருக்கும், எந்த அளவுக்கு அப்பேற்பட்ட மக்களை இந்த திராவிடம் உருவாக்கி வச்சிருக்குன்னு நீங்க தான் யோசிக்கணும். தக்காளியை சவுத் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்தது திராவிடம். இதை நீங்க எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நாம ஆர்டர் பண்ணி சாப்பிடுற எல்லாத்தையும் கொண்டு வந்தது திராவிடம். இன்னைக்கு நாம ஐடியையும் தாண்டி இந்த உலக அளவுல இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறி நிற்க திராவிடம் தான் காரணம். இந்தியாவுல அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்தது திராவிடம். இந்தியாவுல கட்டடக்கலையை கொண்டு வந்தது திராவிடம். இந்தியாவுல இருக்க எல்லாருக்குமே ஜட்டி போடவும் பனியன் போடவும் கத்துக் கொடுத்தது திராவிடம். ஆணுடைய உடலையும் பெண்ணுடைய உடலையும் வடிவமைத்ததே திராவிடம். ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு உயிர் உண்டாகும் என்பதை உருவாக்கியதே திராவிடம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் அனைத்து உயிர்களும் தோன்ற காரணமே திராவிடம். ஆதாம் ஏவாளே திராவிட கொள்கையை பின்பற்றி வந்தவர்கள். ஏசப்பாவே திராவிடத்தை சேர்ந்தவர்தான். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புக்கை வந்து தடை செஞ்சுட்டாங்க சிஐஏ. எப்படி ப்ரோ உனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் திராவிடம். இதையெல்லாம் நீங்க எதுவும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே அந்த புக்ல இருக்கு. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இதுதான் நம்ம மனித நாகரிகத்துடைய மறைக்கப்பட்ட உண்மை. இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இல்ல எப்பவுமே சரி, நீங்க ஒரு தடவை சாப்பிடும் போதும், ஜூஸ் குடிக்கும் போதும், டீ குடிக்கும் போதும், பல்லு விளக்கும் போதும், தூங்கும் போதும், மறுபடியும் எழுந்துக்கும் போதும், குளிக்கும் போதும் எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் என்பதை நீங்கள் அனைவரும் மறக்கவே கூடாது. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு
அடுத்த முறை நீங்க வாக்களிக்கும் போது திராவிடம் தான் நம்மளை உயர்த்தும்ன்றதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் வாக்களிக்கணும்னு பெரிய அண்டா மாதிரியான கொத்தடிமைகள் அழுது புரண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நேற்று எக்ஸிட் போல் வந்தது இல்லையா, அது எல்லாமே உருட்டு தான். ஆனா எக்ஸிட் போலுக்கு ஆப்போசிட்டா தான் எப்பவுமே எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கு. எந்த தேர்தல்லையும் அதுதான் ஒரு முடிவாவே இருக்கு. எக்ஸிட் போலாம் நம்பாதீங்க. திராவிட அண்டா, கொத்தடிமை அண்டாவுக்கே உண்மை தெரிஞ்சதாலதான் அந்த அண்டா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, நீங்க தூங்கும் போது கொசுவத்தி ஏத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கிறுக்குத்தனமா தன்னுடைய மூளை இல்லாத தனத்தை இது மாதிரியான வீடியோவை போட்டு தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய ஆற்றாமையையும் இந்த கொத்தடிமை வெளிப்படுத்தி வச்சிருக்கான். முகவரி படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதுல பொன்னம்பலம் விவேக்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, முதல்ல வாங்கணும், அதுக்கப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் தான் கட்டணும்னு. அந்த மாதிரிதான் இங்க நம்ம தமிழ்நாட்டுல முதல்ல வாங்கினதும் தோண்டினதும் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். 1977 எல்காட்டை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதன் மூலமா பப்ளிக் செக்டார் எல்லாத்தையுமே அதன் அடிப்படையில் அதுக்கு கீழே கொண்டு வராரு. அதன் மூலமா தான் இன்னைக்கு நாம பாக்குற எல்லா நிறுவனங்களும், எல்லா ஐடி நிறுவனங்களும் இங்க பெருக காரணமா இருந்ததே அந்த எல்காட் தான். அதன் அடிப்படையில் தான், அதை வச்சுதான் இங்க நாம இவ்வளவு பெரிய ஐடி செக்டார்ஸையே உருவாக்கி இருக்கோம். இதற்கான விதியை போட்டது எம்ஜிஆர். சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெவலப் ஆன ஒரு விஷயத்த நாம பாக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் டெவலப் ஆக ஆரம்பத்துல இருந்தே யார் வேலையை பார்த்தது, அதற்கான அடிப்படையை யார் நிறுவனதுன்னு நாம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். நம்மளுடைய சுய வாழ்க்கையிலுமே சரி, இது மாதிரியான விஷயங்களிலுமே சரி. அப்படின்னா எம்ஜிஆர் தான் இதை முதல்ல எல்காட் மூலமா அவர் இது எல்லாமே உருவாக அடித்தளமிட்டு விதைய போட்டவர். அப்படி இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த எந்த ஒரு நபராவது நாங்க தான் இதுக்கு காரணம், நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க இல்லைன்னா தமிழக மக்கள் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வாழவே வழி இருந்திருக்காது, நாங்க தான் படிப்பை கொடுத்தோம், நாங்க தான் ட்ரெஸ் போட கத்து கொடுத்தோம், நாங்க இல்லைன்னா இந்த தமிழ்நாடே நாசமா போயிருக்கோம்னு என்னைக்காவது இது மாதிரி திமிரா பேசி பார்த்திருக்கீங்களா? அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அரசாங்கமும் அந்தந்த அரசாங்கம் அமையும் போது இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்துதான் ஆகணும். அதன் அடிப்படையில் கொண்டு வந்ததுதான் இந்த விஷயம். அதனால இந்த விஷயத்த இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததாலேயே பல வருஷத்துக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த மக்கள் ஓட்டு போடணும்னு கேனத்தனமா தற்குறித்தனமா பேசுறது மிகவும் கேடான செயல்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயம் இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவனுங்க எல்லாருமே பண்ணையார்களுக்கு கீழே கொத்தடிமைகளா வாழ்றதால கொத்தடிமை புத்தி இவனுங்களுக்கு போறதில்லை. அதனாலேயே பல அப்பா அம்மாக்கள் அவங்களுடைய பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அறிவை ஊட்டி அவங்கள காலேஜில் சேர்த்து அவங்க அந்த பசங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை கிராக் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க இந்த வேலைக்கு போய் உக்காந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம்னு எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம வாய்ப்பூசாம இவன மாதிரியான கொத்தடிமைகள் பேசுறாங்கன்னா இவனுங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னு திரும்பவும் நீங்க தான் யோசிக்கணும். திரும்பவும் இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு திராவிடத்தை பத்தி சுத்தமா தெரியாது, திமுகனா சுத்தமா தெரியாது. இது உங்களுக்கான வாய்ப்பு. திராவிடம்னா என்ன, அதனுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்வாய்ப்பு. ஏன் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நாங்க போட்ட பிச்சை, நாங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் இப்படி வாழவே முடியாது, நாங்க தான் இங்க எல்லாத்தையுமே கத்து கொடுத்தோம், ஈவேரா இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு படிப்புன்றதே என்னன்னு தெரிஞ்சிருக்காது, ஈவேரா இல்லைன்னா இங்க மன்னர்களே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளவு ஊட்டுறாங்களேன்னு நீங்க தேடி பார்க்க ஆரம்பிக்கணும். இதன் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பீரியட்ல தான் இந்த எல்காட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல ஐடி பார்க்னு கொண்டு வந்தது கருணாநிதி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது இங்க டைலர்ல. அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டுல முதல் முறையா ஐடி கம்பெனியை கொண்டு வந்ததே இவர் தான் யாரா சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய நகைச்சுவை தான். ஏன்னா எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே 1983ஆம் ஆண்டிலேயே டிசிஎஸ் இங்க சென்னையில ரன் ஆகிட்டு இருந்தது. அதனால ஐடி கம்பெனிய முதல்ல தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சி தான், அதுலயும் திமுக தான் கொண்டு வந்ததுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க ஓப்பனாவே அவங்கள காரி துப்பலாம். ஏன்னா அவங்க ஐடி பார்க்னு தான் கொண்டு வந்தாங்களே தவிர
அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்த எல்லா வேலையும் பார்த்தது அதிமுக ஆட்சியான அதிமுகவுடைய தலைமையில் இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் தான். அவர் தான் இது எல்லாத்துக்குமே விதைய போட்டாரு. நீங்க என்னதான் இது உண்மை இல்ல பொய்ன்னு கதறினாலும் இது தமிழ்நாட்டுடைய வரலாற்று குறிப்புகளிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். நீங்க தாராளமா தேடி பார்த்துக்கலாம். இந்த திராவிட கொத்தடிமைகளுடைய ஹிப்போக்ரசியை பாருங்க. 18 வயசு ஆகிட்டாலே பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு தனி மனசு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அவங்களுக்குன்னு காதல் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால அவங்க என்ன வேணா பண்ணலாம், பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ துப்பட்டா போடாதே தோழி, பறந்து வா தோழி, எழுந்து வா தோழி, சிங்கப்பெண்ணே தோழின்னு இஷ்டத்துக்கு இவனுங்க 18 வயசு ஆயிட்டாலே இவ்வளவு உருட்டுறானுங்க. பெற்றோர்கள் பேச்சை கேட்கவே கூடாது, உன்னுடைய இஷ்டம் போல நடந்துக்கோன்னு சொல்றானுங்க. கேட்டா அதுதான் பெண் சுதந்திரம், அதுதான் பெண்ணியம், பெண்களை நாம் அடக்கக்கூடாது, ஒடுக்கக்கூடாது, அவரவர்களுக்கான விருப்பம் இருக்கிறதுன்னு உருட்டுறானுங்க. ஓகேவா? ஆனா 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ ஐடி செக்டார்ல வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்க அங்க வேலை பார்க்கறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதே கருணாநிதி தான். முக்கியமாக நீங்க ஓட்டு போட வேண்டியதே இந்த திராவிடத்துடைய திமுகவுக்கு தானே. இவனுங்க நமக்கான ஒரு எண்ணம், நமக்கான ஒரு ஐடியாலஜி, நமக்கான தலைவர்கள் இருப்பாங்கன்றதே மறந்துட்டு இவனுங்களுடைய ஐடியாலஜியை திணிச்சு இவனுங்க முட்டு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போட சொல்றது சுதந்திரமா? அதாவது பெற்றோர்கள் விஷயத்துல அது அடக்குமுறை ஒடுக்குமுறையில வருதான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற விஷயத்துல திராவிடத்துக்கு யாரெல்லாம் ஓட்டு போடவில்லையோ அவர்கள் எல்லோரும் தற்குறிகள், அவர்கள் எல்லோரும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுகிறார்களா இல்லையா தெரியவில்லை. அதற்கு காரணமே கருணாநிதி தான், அதற்கு காரணமே திராவிடம் தானே. இவ்வளவு கேவலமா பேசுறானுங்கன்னா இவனுங்களுடைய ஐடியாலஜி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இவனுங்க எது இவனுங்களுக்கு ஓகேவோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த நேரத்துக்கும் எப்படியும் பேசி எப்படியும் பேச்ச மாத்தக்கூடிய ஆட்கள் தான் இவனுங்க. இவனுங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு டேஞ்சர்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி பெண்களுக்கு 100% டேஞ்சர் இவனுங்க தான். பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசி தாலியை கழட்டு, யூட்ரஸை கழட்டி தூக்கி போடு, பல பேர் கூட சொத்துன்னு சொல்லுவானுங்க. அது எல்லாத்தையும் பெண் உரிமையில கொண்டு வந்துருவானுங்க. ஆனா ஒரு பெண் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டா அது தற்குறித்தனத்தில் வந்துரும்னு சொல்றதும் இவனுங்க தான். ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்ல 2013 இருந்து 2014 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுல அப் அண்ட் டவுன்ல இருந்தாங்க. இந்த வித்தியாசம் 2023 இருந்து 2024 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 80,000 கோடி அளவுல தான் முக்கிட்டு இருக்கு. ஆனா தெலுங்கானா 1 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா 4 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. கர்நாடகா 1.83 லட்சம் கோடியை தாண்டி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இங்க இருக்க இந்த கொத்தடிமைகள் நீதிபதியானதே நாங்க போட்ட பிச்சை தான், பெண்கள் பஸ்ல டிராவல் பண்றதே நாங்க போட்ட பிச்சை தான், ஆண்கள் வண்டி ஓட்டுறதே நாங்க போட்ட பிச்சை தான், நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதே நாங்க போட்ட பிச்சை தான்னு இவனுங்க இன்னுமே என்ன வளர்ச்சி பண்ணானுங்கன்னு அதை பத்தி பேசாம தேவையில்லாம இவனுங்களுக்கு ஓட்டு போடலன்னு நம்மளை கடிச்சிட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு போன தடவை ஜெயிக்க வச்ச எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, உங்க மூஞ்சில நீங்களே காவி துப்பிக்கோங்க. ஏன்னா இவனுங்க எப்பவுமே பண்ணையார் மனப்பான்மையில தான் இருப்பானுங்களே தவிர மக்களுக்காக நீ எதையுமே செய்ய மாட்டானுங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவனுங்க லட்சக்கணக்கான குடும்பங்களை அழிக்கவும் தயங்க மாட்டானுங்க. அதனாலேயே திரும்பவும் என்ன நடந்தாலும் சரின்னு இவனுங்க ஓட்டு போடுவானுங்க. இந்த பைத்தியக்காரனுங்க ஓட்டு போடுறதுக்காக நம்மள மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறவங்கள இவனுங்க தற்குறின்னு சொல்லிட்டு சுத்துவானுங்க. உண்மையிலேயே பார்க்க போனா இவனுங்க தான் 1ஆம் நம்பர் கொத்தடிமை பிளஸ் தற்குறியா இருக்கிறானுங்க. இந்த 70 ஆண்டு காலமா இந்தியாவிலேயே ஐடி கம்பெனிஸ், ஐடி செக்டார்ஸ்னு இது மாதிரி இப்ப நாம பாக்குற மிகப்பெரிய வளர்ச்சி அடைய உதவுனது பாத்தீங்கன்னா HCL, TCS, விப்ரோ இந்த 3 கம்பெனி தான். இந்த 3 கம்பெனியை சேர்ந்த ஓனர்களும் அதுக்கு கீழே இருந்த ஊழியர்களும் அதை டெவலப் பண்ண உதவுன எல்லாருமே சேர்ந்து நாங்க தான் சோறு போட்டோம் இந்தியாவுக்கே, இந்த ஐடி செக்டார் வளர நாங்க தான் முக்கியமான காரணமா இருந்தோம்னு அவங்க சொல்லலாம். 1000% அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் உண்டு. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவங்க தான் இந்த ஐடி செக்டார்னா என்னன்னு முதல் முறையா இந்தியா முழுக்க விதை போட்டு அது வளர மிக தீவிரமா அவங்க வேலையை பார்த்தது. அதன் மூலமா ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எது தேவைன்னு பார்த்து அவங்க கம்பெனிஸை இங்க நிறுவ ஆரம்பிச்சாங்க.
இப்படித்தான் ஒரு அரசாங்கம் வேலை செய்யணுமே தவிர எந்த ஒரு அரசாங்கமும் இதை வந்து மொனோபலைஸ் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா இது மக்களுக்காக ஒரு அரசு பண்ற விஷயம். அதை வந்து நாங்க இல்லைன்னா நீங்க இதை பண்ணிருக்கவே முடியாது, நாங்க இல்லைன்னா இதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால எங்களால் தான் நீங்க உயர்ந்தீங்க, நாங்க தான் உங்களுக்கு சோறு போட்டோம், உங்களுடைய வாழ்க்கைக்கே முக்கிய காரணம் நாங்க தான் எவனா சொன்னான்னா தயவு செய்து அவனுங்க கிட்ட நீங்க பழக்க வழக்கத்தையே நிறுத்திருங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் அடிப்படையிலேயே மனுஷ பிறவிங்க கிடையாது, தூய குத்தடிமை சாம்பிகள். Until we meet again.